ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சன் டிவியில் புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். புனிதா வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மணிகண்டனுக்கு வந்து பிடிக்காது. இப்போ சரவணன்னு வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துட்டாங்க. 2 பேரும் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. எங்கள் அப்பா வந்து தொலைஞ்சு போன காரணம் சொத்து எல்லாத்தையும் வந்து தான் எடுக்கணும்னு சொல்லி புனிதா தான் திட்டம் போட்டு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதனால் கபிலனுக்கு வந்து கோபம் வந்துடுது. எப்போ பார்த்தாலும் புனிதா சொல்கிறத தவிர உங்களுக்கு ஒரு இதே கிடையாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா சொன்னாலும் கேட்குறதில்ல. இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறது வந்து சரி கிடையாது, வீட்டை விட்டு வெளியில் போவோம்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா வீட்டை விட்டு எதுக்காக வெளியில் போகணும், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இனிமேல் இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கபிலன் வந்து வெளியேறினார். இது ஒரு சரியான முடிவு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா புனிதாவுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. வீட்டில் இருக்க சரவணனுக்கும் மணிகண்டனுக்கும் பிடிக்கல அப்படின்னா வீட்டை விட்டு வெளியேறது தான் வந்து மரியாதை, இல்லைன்னா ஏதாவது ஒரு பழியை போடுவாங்க. கபிலன் சொன்னாலும் கேட்கறது இல்லை, வயத்தில் வர குழந்தை இருக்குது. அதனால கபிலன் வந்து இடத்த விட்டு வந்து போயிடுறாரு. கபிலன் வந்து ஒரு சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்க சொல்லலாம். ஆனால் புனிதாவுக்கு வந்து சுத்தமாக புரிய மாட்டேங்குது. இதுக்கப்புறமும் கண்டிப்பாக அவமானப்பட்டு கேவலப்பட்டு அந்த வீட்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்க போகிறாங்க. இப்போ வந்து வீட்டை விட்டு அமுதா பிளான் பண்ணபடி வந்து பார்த்தீங்கன்னா புனிதா வீட்டை விட்டு போகலை, ஆனால் கபிலன் வீட்டை விட்டு போயிட்டார். இதனால் அம்மா வந்து கதறி அழுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, கபிலன் வந்து போயிட்டார், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு அடுத்து வந்து பூங்கடி அப்படிங்கிற சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாமியாருக்கும் பிடிக்கல, நாத்தனாருக்கும் பிடிக்கல, இருந்து பையன் தன்னுடைய அண்ணன் சக்தியை காதலிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பூங்கடியும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் கேட்க மாட்டிங்களா, காதலிக்கிறேன். அவள் அப்பா வந்து சொல்கிறாரு, இல்லை அவங்க வந்து நான் சரவணன் காதலிச்ச மாதிரி அவளும் வந்து பார்த்தா சக்தியை வந்து காதலிக்கிறா, அதுதான் அவளுக்கு புரிய மாட்டேங்குதுல, அப்புறம் எதுக்கு நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. அவங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. பூங்கொடி இல்லை, நான் கண்டிப்பாக 2 பேரும் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காதவங்களை வந்து ஓரளவு தான் நம்ம பார்க்கணும். இதுவும் இந்த சீரியலும் ரொம்ப இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அடுத்து செலமே சீரியலில் வந்து கதையை காட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் வந்து படுத்துட்டு இருக்காங்க விஜய். அப்போ தான் 2 குழந்தை வந்து பறக்குது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வராரு, அவங்களோட தம்பி வராரு. இவன் என்னோட அக்கா தான், இந்த குழந்தை 2 என்னோட குழந்தை, அக்காவோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை மட்டும் இருக்கட்டும் சொல்லி இன்னொரு குழந்தைய வந்து தூக்கி கொடுத்துட்றாரு. அதே சமயம் அங்கே வந்து கதறி எழுதிக்கிட்டு இருக்காங்க. விஜயோட கணவர், என்னோட பெண் குழந்தை வந்து பார்க்க முடியாதா காலத்துக்கும், நான் எனக்கு ஒரு குழந்தை தானா, நாங்கள் பிரிஞ்சுட்டோமா சொல்லி கதறி எழுறாரு. இப்படி குழந்தைய வந்து பிரித்தது யார் அப்படின்னா இவங்களோட அண்ணன் தான் வந்து பிரிச்சிருக்காரு, இவங்களோட தம்பி தான் வந்து பிரிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இப்போ இந்த சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி ரேட்டில் கூட 10ஆம் இடத்துல வந்துச்சு. தொடர்ந்து போட்டி வந்து 3 சீரியல்களுக்கும் போட்டி இருந்தது, 3 டிவிக்கும் போட்டி, விஜய் டிவி, சன் டிவி, ஜி தமிழுக்குனால இந்த சீரியல் வந்து 10ஆவது இடத்துல இருக்குது. 10ஆவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் வந்து பிடிச்சது. இந்த வாரம் என்ன இது பிடிச்சிருக்குன்னு தெரியல. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சன் டிவியால் வர முடியலை, இருந்தாலும் நல்ல ஒரு டிஆர்பி எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்க பார்க்க போகலாம். இந்த மாதிரி சீரியல் ரிவ்யூ நிறைய போட்டிருக்கேன், மறக்காமல் வந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.